Hi guys, welcome back to my channel. மிக்ஸ்சர்னா யூசுவலாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரோஸ்டட் போஹா சிவடா, அதாவது அவல் மிக்ஸ்சர் ஃப்ரை பண்ணாமலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சூடான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமஸான நம்கீனை ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல அவலை ட்ரை ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தட்டையான வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் 2 கப் அவல் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் அவல் நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தும் ஃப்ரை பண்ணுறாங்க, இல்லை டீப் ஃப்ரை கூட பண்ணுறாங்க. ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்ய போகிறேன். 5 நிமிஷம் ஆனதும் செக் பண்ணி பார்க்கலாம். அவல் நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ண அவலை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 கப் அளவு பச்சை வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கிறிஸ்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம். பொட்டுக்கடலையும் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அடுத்து நம்ம பச்சை மிளகா சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா லைட்டாக ஃப்ரை ஆனதும் ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். முந்திரி பாதாமோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பாதாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அடுத்து காஞ்ச திராட்சையை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா ட்ரை நட்ஸும் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் எள்ளும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்ப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸ்சரை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்றதுனால தேங்காவை மட்டும் நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தேங்காயில் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அது மிக்ஸ்சர் சீக்கிரமாக நம்புத்துரும், அதனால தான். அடுத்து நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச அவலை சேர்த்து நல்லா அதோட கலந்துக்கலாம். அவலோட எல்லா மசாலாவும் கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கடையில் வாங்குறத விட ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே அதை செஞ்சிடலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகர் எல்லா ஃப்ளேவரையும் பேலன்ஸ் பண்ணும், அதே சமயத்தில் மிக்ஸ்சரில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரோஸ்டட் போஹா சிவடா அதாவது அவல் மிக்ஸ்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிறிஸ்பினஸ் குறையாமல் டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான போஹா சிவடாவை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.